வணக்கம் நண்பர்களே! அடடா! இந்த விஷயம் புதுசா இருக்கப்பா! அப்படின்னு நான் நெனச்ச மாரி உங்களுக்கும் தோணுதா? இந்த விஷயம் உங்களுக்கு தான். தமிழ்நாட்டிலேயே மிகப்பெரிய ஏர்போர்ட் அப்படின்னு சொன்னாலே எல்லாரும் என்ன சொல்லுவாங்க? சென்னை ஏர்போர்ட் தான்ப்பா. ஏன் அது சென்னை ஏர்போர்ட்? ஏன் அவ்வளோ பெருசா பேசப்படுது அப்படின்னு கேட்டா, எப்பா அது ஒரு இன்டர்நேஷனல் ஏர்போர்ட். தமிழ்நாட்டிலே ஒரு முக்கியமான ஒரு இன்டர்நேஷனல் ஏர்போர்ட். அதனால அது பெருசா பேசப்படுதாங்க அப்படின்னு கேட்குறாங்க. சரி இந்தியாவிலேயே மிக சிறந்த ஏர்போர்ட் அப்படின்னு சொல்லி பார்த்தா, அதுவும் சென்னை ஏர்போர்ட் ஒரு சில இடங்கள்ல வந்துருது. ஏன் அது அவ்வளோ பெருசா பேசப்படுது அப்படின்னு கேட்டா, அதுக்கு ரொம்ப முக்கியமான ஒரு 3 காரணம் இருக்குங்க. சென்னை ஏர்போர்ட் அப்படிங்கிறது தான் 1910ல டி ஆஞ்சலோ அப்படிங்கிற ஒருத்தரால மீனம்பாக்கத்துல ஒரு ஃபிளைட்ட லேண்ட் பண்ணியும் மறுபடியும் அங்கிருந்து டேக் ஆஃப் பண்ணி காமிச்சிருக்காரு. இதுதான் சென்னை ஏர்போர்ட் கிடைச்ச முதல் அங்கீகாரம். சரி 2வது அங்கீகாரம் அப்படின்னா என்ன கேட்டா, முதல்ல மெட்ராஸ் பிளையிங் கிளப் இந்தியாவிலேயே முதல் விமான பயிற்சி மையம் அப்படிங்கிற ஒரு மையத்தை உருவாக்குனது சென்னை ஏர்போர்ட் தாங்க. இந்த சென்னையில தாங்க விமான பயிற்சி மையம் அப்படிங்கிற மையத்தை உருவாக்கி ஏகப்பட்ட பைலட்ஸ் உருவாக்கி இருக்காங்க. சரி 3வதா என்ன விஷயம் அப்படின்னு கேக்குறீங்களா? இந்தியாவிலேயே ஒரு மெட்ரோ பாலிசி நகரத்துல, அதாவது முக்கியமான ஒரு நகரத்தோட சென்டர்ல ஏர்போர்ட் இருக்குது அப்படின்னா அது இந்தியால மட்டும்தான். அதுவும் தமிழ்நாட்டுல மட்டும்தான் சென்னை ஏர்போர்ட் தான். இது சூப்பர். சென்னையில தான் ரொம்பவும் முக்கியமான ஒரு நகரத்துக்கு சென்டர்ல மக்கள் எளிமையா பயன்படுத்தக்கூடிய அளவுக்கு ஒரு ஏர்போர்ட் இருக்குன்னா அது இந்தியாவிலேயே சென்னை மட்டும் தான். இனிமேல் சென்னை ஏர்போர்ட் போனா இப்படிப்பட்ட பெருமையான விஷயத்த மத்தவங்களுக்கு சொல்லி ஷேர் பண்ணுங்க. நன்றி. நம்பி வாங்க, சந்தோஷமா போங்க.